ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வீட்டில் தனியாக வசித்து வரும் 92 வயது மூதாட்டி உயிரிழந்த நிலையில் மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமானது குறித்து பரமக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கியிருக்கலாம். ராஜா, என்ன நடந்தது? அந்த மூதாட்டி உயிரிழப்புக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? அவர் எவ்வளவு பவுன் நகைகள் அணிந்திருந்தார்? யாரேனும் சந்தேகிக்கப்படுகிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பரம்பக்குடியில் 92 வயது மூதாட்டி மரணமடைந்த நிலையில் அவரது நகைகள் மாயமாகி உள்ளது. இது குறித்து வீட்டில் பணிபுரிந்த வேலைக்கார பெண்ணிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி பன்னீர்செல்வம் சேவை சேர்ந்த இக்னோசியஸ் மனைவி ஞான சௌந்தரி 92 வயது 92 வயது பெற்ற ஆசிரியர். இவரது மகன்கள் மற்றும் மகன்கள் வெளியூரில் வசித்து வரும் நிலையில் பரம்பக்குடியில் இவர் மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டில் இலங்கை அகதியான கரூர் மாவட்டம் குளித்தலை சேர்ந்த அன்னலட்சுமி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை மூதாட்டி ஞான சௌந்தரி உயிரிழந்ததை படுக்கையை கிடந்தார். இது குறித்து வேலைக்கார பெண் அவரது உறவினருக்கு தகவல் தெரிவித்து பரம்பக்குடி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பரம்பக்குடி டிஎஸ்பி சபரிநாதன் தலைமையில் போலீசார் உயிரிழந்த மூதாட்டி ஞான சௌந்தரியிடம் வீட்டில் ஆய்வு செய்தனர். இதில் மூதாட்டி அணிந்திருந்த செயின், தோடு என 7.5 சவரன் நகை மாயமாகியுள்ளது. இது குறித்து வேலைக்கார பெண் அன்னலட்சுமி பரம்பக்குடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் கைரகை போலீஸ் ஆய்வு செய்தனர். உயிரிழந்த மூதாட்டி உடல் பரிசோதனை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பரம்பக்குடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.